சரி, இப்போ மேஷ வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு உண்டான கிரகம் தன்னோட வீட்டில் 9ஆம் இடத்துல வந்து பலமாகுது, உச்ச பலமாகுதுங்களா. அப்போ இப்போ இந்த சிம்மம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல பலவீனமாகிறார், தனக்கு 9ஆம் இடத்துல போய் பலமாகிறார். அதே போல் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தனக்கு 12 வந்து பலவீனமாகிறார். மகர லக்னம் மகர ராசி ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வரதுனாலையும் செவ்வாய் பகவானே பாதகாதிபதியாக வரதுனாலையும் குரு பகவான் ஜென்ம எதிரி. அப்போ இவங்களுக்கும் அரசாங்க வேலை கூடாது. இன்றைக்கி வந்து ஜோதிடத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பேர் தான் ட்ரெண்டிங். அதாவது பெண்கள் ஜோதிடம் சொன்னாவே ஒரு அழகு தான் ஃபஸ்ட்டு. ஆண்கள் சொல்கிறத விட பெண்கள் சொன்னால் கொஞ்சம் அழகாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த பக்குவமாக எதை எப்படி சொல்லணும்னு தெரியும். இவங்க நம்ம ஆம்பளை சொன்னாங்கன்னா எடுத்து தடா போடணும், உனக்கு அடுத்த புத்தி வந்து ராகு புத்தி உனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது, உன் அடியோடு நீ முடிவு போகிற, பார்த்து சூதானமாக நடந்துக்க, அப்படி இப்படின்னு அடித்து அவனை அப்படியே மிரட வச்சு பயப்படுத்தி விட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் வந்து அழகாக சொல்லுவாங்க, அடுத்த புத்தி ராகு புத்திங்க, கொஞ்சம் சூதானமாக இருக்கணும், ஒரு வண்டி வாசியில் பார்த்து போகணும், கொஞ்சம் தண்ணி தவிடெல்லாம் கொஞ்சம் போடாமல் இருந்துக்கணும். இப்படி எடுத்து சொல்கிறப்பவே ஐயோ நல்ல ஒரு அன்பாக சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவன் அப்படியே கேட்பான். இவன் பயமுறுத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அதாவது நம்ம ஆண்கள் பயமுறுத்துவாங்க, அந்த பெண்களுக்கு அந்த நளினம் தெரியும். அதுதான் அவங்க நம்ம சொல்கிறது. யாரையும் ஆண்களை குறை சொல்கிறோன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அந்த பெண்களுக்கு ஒரு நளினம் இருக்கும். அப்போ இன்றைக்கி ஜோதிடத்தில் ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10-20 பேர் ட்ரெண்டிங்காக இருக்காங்க. அடுத்தது புதுசாக ட்ரெண்டிங்காக நிறைய ஜோதிட சகோதரிகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜோதிட சகோதரி, ஜோதிட தாரகை, திருவருள் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களை வந்து நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக வருக என்னோட அன்போடு நம்ம வரவேற்கிறோம். அவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நம்மளுடைய வாழ்க்கையில் சூரியன் இல்லாமல், சூரிய ஒளி இல்லாமல் இந்த உலகத்தில் யாருனாலையுமே ஜனனம் பண்ண முடியாது. எந்நேரம் விடிய 24 மணி நேரம் இருட்டாகவே இருந்தால் கொஞ்சம் நிலைமையை யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் விட்டுருங்க, 2வது நேரத்து இருட்டாகவே இருக்குது, எப்படி இருக்கும்? ரணகலமாக இருக்கும். அப்போ அந்த சூரிய பகவானுடைய சூட்சமெல்லாம் என்னென்ன அப்படிங்கக்கூடிய அழகான விஷயத்தை அற்புதமாக அழகாக சொல்ல வந்திருக்காங்க. நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவர்களுடைய உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கைகளை தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. பரணிபார் சார் ரொம்ப நன்றி, ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதாவது கருத்தரங்கம் நடத்துறது வந்து அவங்க நேரத்தையும் அவங்களுடைய பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறாங்க இல்லைங்களா. இது வந்து மிகப்பெரிய வரவேற்பத்தக்கது. அன்றைக்கெல்லாம் நோட்டு புக்கை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி இருந்த இடத்துல இருந்தே லைவ் ப்ரோக்ராம் கைக்குள்ளேயே வந்து ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் இல்லைங்களா. அந்தளவுக்கு வந்து இவங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி நமக்காக செஞ்சு கொடுக்குற விஷயத்துக்கு பிரபஞ்சம் என்றைக்கும் அவர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமில்லை. வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன். சஷ்டியோட பெருவிழா ஆரம்பிச்சிருக்கு. முருகரோட ஆசையும் கண்டிப்பாக இங்கே இருக்குது. ஏன்னா அடிக்கடி போயிட்டு போஸ்ட் போடுவார் இல்லைங்களா. முருகர் அருள் வந்து இப்போ நிறையவே நிறைஞ்சிருக்கு அவருக்கு. வாழ்த்துகள். சரி, சூரிய பகவானின் சூட்சமங்கள் என்னங்க? சூட்சமம், சூரிய பகவான் உலகத்துக்கே ஒளி கொடுக்குற கிரகம், நவகிரக தலைவன் இல்லைங்களா. அவர் இல்லாமல் எதுவும் இல்லை. இன்னொன்று காலப்புருஷருக்கு 5க்கு உண்டான கிரகம் காலப்புருஷ இடத்துல வந்து உச்ச பலமாகிறார்.
இல்லைங்களா? சரி, இவருடைய சூட்சமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த 18 வருஷம் அனுபவத்தில் நான் என்ன கற்று வச்சுருக்கனோ, எனக்கு என்ன அனுபவம் இருக்கோ, எனக்கு என்ன இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுக்குதோ அதை மட்டும் உங்களுக்கு இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, நான் பேசும்போது எங்கூட நீங்கள் பேசிகிட்டே வந்தீங்கன்னா தான் எனக்கு பேச்சு வரும். சரிங்களா? ஓகே. சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷருக்கு 5க்கு உண்டான கிரகம். காலபுருஷ இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே உச்ச பலம் அடைகிறார். 7ஆம் இடத்துல பார்த்திங்க அப்படின்னா பரணியோட நட்சத்திர பாதம், சுக்கிரனோட நட்சத்திர பாதம் 2-7க்கு உண்டான சாரம் வாங்கி 3ஆம் பாதத்தில் நீஷ பலம் அடைகிறார். ஏன்னா உச்சமாக இருந்தாலும் நீஷமாக இருந்தாலும் ஒரு கிரகம் தன் கடமையை கண்டிப்பாக செய்யும். உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் பிரச்சனையும் கொடுக்கும், நீசமாக இருக்கக்கூடிய கிரகம் யோகத்தையும் கொடுக்கும். இல்லைங்களா? அது கண்டிப்பாக செய்யும். சரி, இப்போ மேஷ வீடு நம்ம லைனாக ஒவ்வொரு வீட்டுக்காக போகலாங்களா, இல்லை கிரகத்தோடு சேரும் தன்மையை பார்க்கலாமா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? ஒரு வீட்டுக்காக போயிடலாங்களா? ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கே பேசிகிட்டு இருக்கும்போது மகரம் வரைக்கும் பேசியாச்சு, கும்பமும் மீனம் மட்டும் பேலன்ஸு. 2 வீட்டுக்கு பேச முடியல. வெளியே வந்ததே மேம் கும்பத்துக்கு சொல்ல மேடம், மீனத்துக்கு சொல்ல மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, விளக்கம் கொடுத்தாங்க. சரி, அதாவது சூரிய பகவான் எடுத்திங்க அப்படின்னா அவரோட நட்சத்திரம் எடுத்திங்கன்னா கிருத்திகை, உங்களுக்கு உத்திரம், உத்திராடம். தன்னோட சொந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 கிரகம் மட்டும் ஸ்டார் இயங்கும். சிம்மத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் உத்திரம் இருக்கும், முதல் பாதம். பூரட்டாதி 4ஆம் பாதம் மீன வீட்டில் இருக்கும், குரு வீட்டில். வேறு எந்த வீட்லேயுமே இருக்காது. தன் சொந்த நட்சத்திரம் வந்து தன்னோட வீட்டில் இயங்கும் நட்சத்திரம் குரு பகவானும் சூரிய பகவான் மட்டுமே. அப்போ காலப்புருஷ 5ஆம் இடத்துல 5க்குண்டான கிரகமும், காலப்புருஷ 12 இடத்துல 12ஆம் நட்சத்திரம் இயங்கிட்டுருக்கு. சரிங்களா? இந்த சூரிய பகவான் எடுத்திங்க அப்படின்னா ஒளி வாய்ந்த கிரகம் தான், ஆத்ம கிரகம் இல்லைங்களா? ஒளி வாய்ந்த கிரகம். அவர் உதிச்சு வந்தால் தான் உலகத்துக்கே ஒளி. நம்ம அன்றாட கடமையை செய்யணும் அப்படின்னா அவர் உதிச்சு வரணும். அப்போ எப்பெல்லாம் அவர் வழிபாடு செய்யணும்? 12 லக்ன ராசியில் பிறந்தவங்களும் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் 108 பாதத்தில் பிறந்தவங்களும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது சூரிய பகவான் வழிபாடு தான். ஆனால் அது எப்போ செய்யணும் தெரியுங்களா? முதித்து வரக்கூடிய 5 மணி துளிகள், அதற்கு பெயர் ஆதவ தரிசனம். ஒரு வரம் வேணும் அப்படின்னா அவருக்கு நேருக்கு நேரம் நீங்கள் கும்பிடணும். 7 மணிக்கு போய் நீங்கள் கண்ணை மூடி கும்பிட்டீங்கன்னா யோகம் கிடைக்குமா? உதிச்சு வந்துடுறாரு 7-8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை மூடி தான் கும்பிடணும். இப்போ கண்ணை மூடி கும்பிடும்போது நமக்கு யோகம் கிடைக்குங்களா? உதித்து வரும் பொழுது வணங்குவதே ஆதவ தரிசனம். அதை யாரெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ உங்கள் ஆத்ம கிரகம் கண்டிப்பாக பலம் ஏற்படும். அப்போ ஆதித்ய கிருதய மந்திரம் தூக்கத்தை எழுப்பி கேட்டாலும் தலைகீழாக சொல்லணும். ஆதித்ய கிருதய மந்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்லி பாருங்கள், நடக்கிற விஷயத்த மட்டும் பாருங்கள். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். யார் சொல்ல போகிறீங்க? எல்லோரும் எந்திரிக்கணும், ஆதவ தரிசனம் பண்ணணும், ஆதித்ய கிருதய மந்திரம் சொல்லணும், எனக்கு ஃபோன் பண்ணி மறக்காமல் சொல்லணும். சரிங்களா? உங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணிக்கோங்க. சிறப்பு. சரி, இப்போ மேஷ வீட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு உண்டான கிரகம் தன்னோட வீட்டில் 9ஆம் இடத்துல வந்து பலமாகுது, உச்ச பலமாகுதுங்களா? அப்போ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். சரிங்களா? 2 அந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திர பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாதத்தில் சூரிய பகவான் பலவீனமாகிறார். சொந்தத்தில் நீங்கள் பொண்ணு கட்டக்கூடாது. மேச லக்ன ராசியில் பிறந்தவங்க சொந்தத்தில் பொண்ணு கட்டினீங்கன்னா நீங்கள் சூன்யம் வச்சுக்கிட்ட மாதிரி. ஏன்னா சுக்கிர பகவான் யாருங்க? மனைவி தானே. 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது கலத்திரம். அந்த அதிபதி சார 3ஆம் பாதத்தில் வாங்கி நீசம் அடைஞ்சார். அப்போ சொல்லுவாங்க தெரியுங்களா, 5க்கு உண்டான கிரகம் 7ஆம் இடத்தில் வந்தால் திருமண வாழ்வு சிறப்பு இருக்காது. படிச்சிருக்கமா ரூல் நம்மங்க? அப்போ எல்லாத்துக்கும் பொருந்தாது, மேஷ லக்ன ராசிக்கு மட்டுமே பொருந்தும். ஏன்னா அந்த 2-7 சுக்கிர பகவான் சாரத்தில் வாங்கி பலவீனமாயிடுறார். அடுத்து விருச்சக லக்னத்துக்கு பொருந்தாது. ஏன்னு கேட்டிங்க வச்சுக்கோங்க, இங்கே வந்து 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்திலே சுக்கிர ராசி இயங்கிட்டுருக்கு. 12ஆம் வீட்டு நீசம் அடைஞ்சிடுறார். தாம்பத்தியம் சிறப்பு இருக்காது. விருச்சக லக்ன ராசியில் பிறக்கிறவங்களுக்கும் சொந்தத்தில் பொண்ணு கட்டக்கூடாது. கட்டினீங்கன்னா திருமண வாழ்வு சிறப்பாக இருக்காது இல்லைங்களா? அது ஒன்று. இப்போ 2வது ரிஷபத்துக்கு வருவோம். சரிங்களா? ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா 4க்கு உண்டான கிரகம் தான் சூரிய பகவான் இல்லைங்களா? இந்த இடத்துல 6வது வீட்டில் நீசம் அடைகிறாரு, 12வது வீட்டில் உச்சம். ரிஷப லக்ன ராசியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதுக்கப்புறம் தான் உங்கள் அப்பாவுக்கு வளர்ச்சியே இருக்கும். சொத்து வாங்குவாங்க, எல்லாமே ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். ஆனால் அந்த அப்பாவின் மூலமாக அந்த பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும்
அதிகம் பலம் இருக்காது, யோகம் இருக்காது. என்ன காரணம்? 6வது வீட்டில் நீச்சம் அடைஞ்சிடுறார், 12 போய் உச்சம் அடைகிறார். கடமையை செய்வார், மற்றபடி அதிகமான யோகம் இருக்காது. ஒவ்வொரு விஷயம் நம்ம கேட்டதுமே கிடைச்சிட்டா யோகம் தாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யார் யோகமாக இருக்கணும்? உங்கள் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கணும். கொடுப்பினை இருந்தால்தான் எதுவுமே கிடைக்கும். கொடுத்து வைக்காமல் கிடைக்குங்களா? கொடுப்பினை இருந்தால் மட்டுமே அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி. அப்போ ரிஷபத்து லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளார கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும். ஆனால் அந்த பெண் பிள்ளைக்கோ ஆண் பிள்ளைக்கோ அப்பாவின் மூலம் அதிகம் யோகம் இருக்காது. ஆனால் கடமையை செய்வேன். சரிங்களா? அது மாதிரி. இப்போ மிதுனத்துக்கு வருவோம். மிதுன வீட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி. சரிங்களா? 5வது வீட்டில் உங்களுக்கு நீச்சம் அடைகிறாரு, லாபத்தில் போய் உச்சம். இப்போ குழந்தைகள் மூலமாக அவர்களுக்கு யோகம் இருக்கும். ஆனால் அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு, அது மாதிரி அபாஷன் ஆகிறது, இல்லை குழந்தைங்க பிறந்து இறந்து போகிறது கட்டாயம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் குழந்தை கிரகம். 2வது வீட்டில் உச்சம் அடைகிறார். அங்கேயே 6-11க்குண்டான செவ்வாய் பகவானும் கர்மகாரகனும் ஆகிறாரு குரு பகவான் இந்த வீட்டுக்கு, மிதுனத்துக்கு பொறுத்தளவுக்கு பாதகாதிபதியும் கூட. ஏன்னா குரு பகவான் குழந்தை கிரகம். சூரிய பகவானும் குரு பகவானும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் தாங்க குழந்தை பாக்கியமே. சரிங்களா? ஏன்னா நம்ம 5ங்கிறது புத்திரஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். இவங்க சிறப்பாக இருக்கணும் சாரத்தில். அது திருமணமானு சொல்லுவாங்க. குருபலன் எதுக்கு குருபலன் பார்க்குறோம் தெரியுங்களா? நம்ம குருபலன் திருமணத்துக்காக பார்க்கக்கூடாதுங்க. திருமணமானதும் அந்த வருடமே குழந்தை பிறக்குமா, அதுக்கு தான் குருபலன் பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? 2 4 7 8 12 உட்காண்டா குருபலன் வந்துருச்சுப்பா. தாத்தாவுக்கும் வரும், பாட்டிக்கும் வரும், கிழவிக்கு எல்லாத்துக்கும் வரும், குழந்தைக்கும் வரும் இல்லைங்களா? அப்போ எப்போ பார்க்குறோம் குருபலன்? திருமணமானதும் அந்த வருடம் குழந்தை பிறக்கும் யோகம் அதான் பார்க்குறோம். சரிங்களா? சரி. அப்போ இந்த 3க்குண்டான கிரகம் 5ல் பலவீனமாகிறார். சரிங்களா? அதே மாதிரி லாபத்தில் போய் உங்களுக்கு என்ன உச்சமாகிறார். குழந்தைகள் மூலம் யோகம் உண்டு. ஆனால் இவங்க வீட்டில் குழந்தை இறப்புகளும் கட்டாயம் இருக்கும். கொலை பாதகம் நடந்திருக்கும். ஏன்னா ராகு இயங்கிட்டு இருக்கு இல்லைங்க, சுவாதி இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதனால் கொலை பாதகம் கட்டாயம் நடந்திருக்கும். அவங்க ஃபேமிலியில் வச்சுக்கோங்க, லவ் மேரேஜாக பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, கட்டி தொங்க விட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டாப்பா, கேஷுவலாக போயிடும். அவங்களுக்கு அந்த சுய கௌரவம் தான். ஏன்னா குரு பகவான் கௌரவ கிரகம். குரு பகவானும் சூரிய பகவான் மட்டும் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 2 பேர் தான் கௌரவ கிரகம். எங்கேயும் இறங்கி போக மாட்டான், இறங்கி போக தெரியாது. குருவும் போதிக்கும் கிரகம், சூரிய பகவான் தலைமை பண்புக்கு உண்டான கிரகம். அவங்க போவாங்களா? இறங்கவே மாட்டாங்க. ஒரு இடத்துல மரியாதை இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு அவங்க வருவாங்க. இல்லைன்னா கோடி ரூபா வச்சு நீ வச்சுக்கோ அக்கௌண்ட்டில், என் அக்கௌண்ட்டில் 10 ரூபா எனக்கு பெருசு இல்லைங்களா? அந்த மாதிரி இருப்பாங்க. சரி, அடுத்து எடுத்திங்கன்னா கடக வீடு. இந்த கடகத்துக்கு பார்த்திங்கன்னா 2க்குண்டான கிரகம் 4ஆம் இடத்துல பலவீனமாகிறார், 10ஆம் இடத்துல போய் பலமாகிறார். மேக்ஸிமம் கடக லக்ன ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா சூரிய பகவான் பலமாக இல்லைன்னா சொத்துக்கள் அவர்கள் பெயரில் பதியக்கூடாது. சொத்துக்கள் பதியும் பொழுது ஆயுள் குற்றம் ஏற்படுதுங்க, ஆயுளுக்கு பிரச்சனை. ஏன்னா 2 குடும்பாதிபதி தான் 4ஆம் இடத்துல பலவீனமாகிறார், கர்மஸ்தானத்தில் போய் உச்சம் அடைகிறார். அந்த செவ்வாய் பகவான் கடக ராசியில் நீசம் அடைகிறார். 6 9க்குண்டான குரு பகவான் பலம். லோன் எல்லாம் போட்டு வீடு கட்டக்கூடாது, லோன் கட்ட முடியாது, அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா சொத்தை விற்றுட்டு வந்துடுவாங்க. அந்த சூரிய பகவான் அது அப்பாவோட சொத்து இருக்குது அப்படின்னா அதில் இருந்தாலும் யோகம் கொஞ்சம் குறைவு தான், வளர்ச்சி கிடைக்காது. ஏன்னா குடும்பாதிபதி அவரே தான் வரும். அப்பா கட்டியிருக்காங்க வீடு, அப்பா வாழ்ந்த வீடுங்கிறதெல்லாம் வாடகை கொடுத்து வருமானம் எடுத்துக்கலாம், லீஸு கொடுத்து வருமானம் எடுத்துக்கலாம். இவங்க அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதிகமான சிறப்பு இருக்காது, வளர்ச்சி இருக்காது. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே அனுபவ கருத்துக்கள் தான், சொல்லி பாருங்கள். சரிங்களா? மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ சார். சரி, அடுத்து எடுத்திங்கன்னா சிம்மம். சிம்ம ராசி சூரிய பகவானோட ஆட்சி வீடு இல்லைங்களா? சூரிய பகவான் சிங்கம் இல்லைங்களா? தலைமை பண்பு தான் இருக்குது. ஏங்க காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருக்குது சொல்கிறாங்க இல்லைங்களா? காட்டுக்கு ராஜா சிங்கம் ஏன் சொல்கிறாங்க? யாராவது சொல்லுங்கள். அது நினைக்குதுங்களா? ஆனால் ஆண் சிங்கம் வேட்டையாடாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும்.
சரி, நான் உங்ககிட்ட வாயை கேறையே ஆகணும், நீங்கள் சொல்லியே ஆகணும். ராஜா ஏன் சொல்லுங்கள், சிங்கம் ஏன் சிம்ம வீட்டுக்கு சிங்கத்தை கொடுத்தாங்க? அப்படிங்களா? வேற யாவது கருத்து? சிறப்புங்க, பின்வாங்க. அது அடுத்த கருத்து? சரி, நானே சொல்லிடுறேன். சிங்கம் ஏன் காட்டுக்கு ராஜாவாக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மிருகத்தை தாக்கும் பொழுது வலது பக்கம் மட்டும்தான் தாக்கும். இடது பக்கம் வந்து பலவீனம். ஒருத்தரோட பலவீனம் கை வைக்காதுங்க. ஒரு மிருகத்தை தாக்கும்போது அதனுடைய பலம் வலது பக்கம் தானே, வலது பக்கம் மட்டும்தான் தாக்கி அடித்து கொல்லுமே தவிர இடது பக்கம் தாக்காது. அதுதான் சிங்கம் காட்டுக்கு ராஜாவாக இருக்கு. இல்லை ஆண் சிங்கம் வேட்டையாடாதுங்க. ஆண் சிங்கம் எல்லா ஆணு பறவைகள் பாருங்கள் எல்லாம் அழகாக இருக்கும். உண்மைதான் சார், சரிங்களா? அதனால தான் அதே சிம்ம ராசியில் பிறந்தவங்களும் அடுத்தவங்களுடைய பலவீனம் இருக்காங்கன்னா அதை பற்றி பேச மாட்டாங்க, காயப்படுத்த மாட்டாங்க. தன்னோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடமாக வந்து சனி பகவான் வர்றது கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் வந்து ஏதோ ஒரு குறை கட்டாயம் இருக்கும். நிறைந்த வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கடகம் சிம்மம் வராது. ஒன்று பொருள்காரகம் அடிப்படும், இல்லைன்னா உயிர்காரகம் அடிப்படும். ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்து தான் அவங்க வாழ்ந்தாகணும், சரிங்களா? அதனால தான் அடுத்தவங்க கஷ்டப்படுத்தினாலும் கூட என்ன பண்ணிடுவாங்க, இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படி விட்டு வந்துடுவாங்க. சரி, இப்போ இந்த சிம்மம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரிய பகவான் 3ஆம் இடத்துல பலவீனமாகிறார், தனக்கு 9ஆம் இடத்துல போய் பலமாகிறார். அதே போல் அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா தனக்கு 12 வந்து பலவீனமாயிடுறார். இவங்க முயற்சிகள் அதுவும் பாதகஸ்தானமாக தான் பாக்கியஸ்தானமாக தான் சிம்மத்துக்கு, இல்லைங்களா? செவ்வாய் வீடு தான் நட்பு கிரகமாக இருக்காங்க. ஆனால் இன்னொன்று தர்ம திரிகோணத்துலேயும் அந்த வீடுகள் வந்து பலம் பொருந்தியது தான். என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தில் பங்கு எடுத்துக்குவாங்க. தனக்கு இல்லாட்டியும் கொடுக்கக்கூடிய இயல்பு வந்து அவங்ககிட்ட இருக்கும். தன்னோட முயற்சியின் மூலமாக அடுத்தவரை வாழ வைப்பாங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இல்லைங்களா, அங்கே போய் பலவீனமாகிறார். சகோதர ஸ்தானம் அதுதான். சகோதரர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உங்களுக்கு சப்போர்ட் இருக்காது. அண்ணன் தம்பிக்கு இழப்பீடுகளும் இருக்கும். அப்படி உறவு பலமாக இருக்குது அப்படின்னா பிரிஞ்சிருப்பாங்க. இல்லைன்னா சொத்துக்கள் பிரச்சனையோ பங்காளி பிரச்சனை, கூட பிறந்தவங்க தான் பங்காளி இல்லைங்களா? 5 வயசு வருது அண்ணன் தம்பிங்க, 10 வயசு ஆகிட்ட பங்காளி தானே உங்களுக்கு, அப்படி தானுங்க? அப்போ என்னாகும், அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்க அப்படின்னா சிம்மத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டு அடுத்த வாரிசு கிடையாதுங்க. சிம்ம ராசி தான் கடைசி. அதுக்கு அடுத்து வந்தாலும் அபாஷன் ஏற்படும், அந்த குழந்தை பிறந்தாலும் ஒற்றுமை இருக்காது, சரிங்களா? அப்போ இவங்க சகோதரர் மூலமாக சந்திப்பாங்க பிரச்சனையை, சொத்துக்கள் பிரச்சனை ஏற்படும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குள்ளே போகாமல் எதையும் அனுபவிக்க முடியாது. இவங்க சொத்து பூர்வீகத்தில் இருக்கும், எல்லாம் சம்பாரித்து வைப்பாங்க, தான் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்காது. சேர்த்து வச்சுருவாங்க. கேட்டு பாருங்கள், சொத்து இருக்கும், வீடு இருக்கும், தோட்டம் இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்கன்னா வாடகை வீட்டில் இருப்பாங்க. இவங்க எங்கே இருப்பாங்க, மாதம் பட்ஜெட் போட்டு தான் வாழ்க்கையை கொண்டு போகணும். ஆனால் கடன் வாங்க மாட்டாங்க. ஏன்னா 2வது வீட்டில் சுக்கிர பகவான் நீஷம், கடன் வாங்கக்கூடாது. சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க கடன் வாங்கிட்டாங்கன்னா ஒரு கடனை வாங்கி தான் கடனை கட்ட முடியுமோ தவிர லாபத்தை பார்க்க முடியாது. இவங்க பேங்க் லோன் போட்டு வீடு கட்டக்கூடாது. ஏன்னா கர்மாதிபதியான சுக்கிர பகவான் 2ஆம் இடத்துல நீஷமாக இருக்கார். மனைவி பேரில் சொத்து வாங்கக்கூடாது. மனைவி பேர்லேயும் சொத்துக்கள் வாங்குறாங்க அப்படின்னா திசாபுத்தி மனைவிக்கு சிறப்பாக இருக்கணும். திசாபுத்தி மனைவிக்கு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் சொத்துக்கள் அவங்க பேரில் ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். நல்லா இருக்கக்கூடிய மனைவிக்கு நோய் தாக்கம் ஏற்பட்டுரும். நல்லா இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. எப்போ நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். எந்த பிரச்சனை எப்படி யாரும் தெரியாது, நல்லா தான் இருந்தாங்க. ஒரு பிரச்சனை வரும், டெஸ்ட்டாக எடுக்கணும், ஹாஸ்பிட்டலாக ஏறணும், சீக்கிரமாக குணமாகாது. வீடு வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வீடு கட்டுறதுக்குலாம் ஒரு யோகம் வேணும் இல்லைங்களா? செவ்வாய் தலைக்கிரகம், அவரே அஷ்டமாதிபதியும் கூட காலபுருஷருக்கு இல்லைங்களா? பாக்கியம் இருந்தால் தான் கட்ட முடியும். அவரே 9ஆக வர்றாரு குரு பகவான், அவர் விரயமாகவும் வர்றார் அவரே. அப்போ வீடு கட்டுறதுக்கெல்லாம் ஜாதகம் வருதுன்னா கட்டாயம் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபேமிலி ஜாதகத்தை கொண்டு வாங்க. 4 பேர் இருக்கீங்களா, கொண்டு வாங்க.
1000 4000 கொடுங்க. லட்சக்கணக்கு போட்டு கட்டுறாங்கல்ல வீடு, ஏன் 1000 தர மாட்டாங்க ஜாதகத்துக்கு? வாங்கலாம் இல்லை, நம்ம வாங்கலாம் இல்லைங்க. அப்புறம் என்னங்க, என்ன காரணம்னா குழந்தைங்களோட ஜாதகம் பார்க்கணும். ஏன்னா நம்ம கட்டி சொத்து வந்து அவங்க தான் வாழ போகிறாங்க இல்லைங்களா? இன்றைக்கி கட்டி விற்றுட்டு போகிறது கிடையாது, கட்டி அது வம்சாவளியாக வரக்கூடிய விஷயம் சரிங்களா? அதனால் சிம்மராசி அதே மாதிரி சிம்மத்தில் புதன் இருக்குது அப்படின்னாலும் அவர்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்யக்கூடிய வயது 35 வயதிலிருந்து 42 வயசுக்கு மேலே தான் அவர்கள் பத்திரப்பதிவு பண்ணணும். இல்லைன்னா ஆயுள் குற்றம் ஏற்பட்டுரும். இது கோல்டன் ரூல், என்னுடைய அனுபவத்தில் கண்டெடுத்தது. சிம்ம ராசியிலைங்க புதன் பகவான் இருக்கார் அப்படின்னா 35 வயசுலேருந்து 42 வயசுக்கு மேலே தான் அவங்க வீடு கட்டி ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா ஆயுள் குற்றம், ஒன்று ஆக்சிடெண்ட் ஆகும், தற்கொலை பண்ணிக்குவாங்க, வீட்டை விட்டு போயிடுவாங்க, ஃபேமிலிக்குள்ளே ஒற்றுமை இருக்காது. சிம்ம புதன் கட்டாயம் பிரச்சனை. ஏன்னா காலம் 6க்குண்டான கிரகம், 6 12 இயங்குறாரு இல்லைங்களா? ஆட்சி உச்சம், அங்கே நீஷம். புதன் யாருங்க? அவர் தான் பத்திரப்பதிவு. சூரியன் யாருங்க? ரொம்ப நெருங்கிய கிரகம் தான், அஸ்தங்கமாகக்கூடிய கிரகம். சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் தான் இல்லைங்களா? அப்போ சிம்மத்தில் புதன் இருக்கும் பொழுது அவங்க பத்திரப்பதிவு பண்ணும்போது திசா புத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடு. இந்த கன்னி வீட்டை பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் விரையாதிபதி, 2ஆம் இடத்துல நீசமாயிடுறார். 2வது வீட்லேயே நீசம், 8ல் போய் உச்சம் அடைகிறார் இல்லைங்களா? இங்கே ஆட்டோ என்ன இயங்குதுங்க? 12 8 இயங்குதுங்களா? கன்னி ராசியில் நட்சத்திரம் உத்திரத்தில் ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்ல வேலை, அதுக்கப்புறம் தான் கல்யாணம். கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை ப்ரைவேட்லேயோ ஏதோ ஒரு ஜாப்பு கட்டாயம் வாங்கி கொடுத்து உத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைக்கு மட்டும். ஏன்னா தன்மானம் ரொம்ப பார்ப்பாங்க, யாருக்கிட்டையும் காசு கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்க மாட்டாங்க. தன்னோட தேவைகள் நிறைய ஆசை. ஏன்னா அந்த ஸ்டாரில் பிறந்திருக்காங்க, அவரே விரையாதிபதி ஆயிட்டாரு, குடும்பஸ்தானத்தை நீசமாகிறாரு, 8ல் போய் உச்சம் அடைகிறாரு. நன்மைகள் யார் மூலமும் கிடைக்காது, கன்னி உத்திரத்தில் பிறந்த பெண் பிள்ளைக்கு மட்டும். அதே பார்த்திங்கன்னா அப்பாப்பட்ட கடனை அந்த பெண் பிள்ளை அடைப்பாங்க. ஒரு ஆண் மகன் பிறந்தா வச்சுக்கோங்க, என்ன கேட்டு கடன் வாங்கினீங்களா நீங்கள்? என்ன கேட்டால் கடன் வாங்கினீங்க, நான் ஏன் கட்டணும்? அப்படி தான் கேட்பாங்க கேள்வி. ஆர்குமெண்ட் தான் ஒரு தேவையில்லாமல். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலாம் அதிகம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா சில பண்ணுறவங்க இருக்காங்க, என்னன்னு கேட்டிங்கன்னா சொல்லி கட்டிடுவாங்க, செஞ்சுட்டு சொல்லி கட்டி, அதன் மூலம் மன வருத்தம் அந்த அப்பா ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கோம், லட்சக்கணக்கில் செலவு பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இவ்வளோ கடன் ஆகிடுச்சு, இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு சொல்லி கட்டினா என்ன ஆகும்? அன்றைக்கே போயிருந்துருக்கலாமோ? தோணுமா? தோணாது. அப்போ ஆண் பிள்ளை உத்திரத்தில் பிறந்தால் அப்பாவுக்கு பெரும் கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் கட்டாயம் கொடுப்பாங்க. ஆனால் பெண் பிள்ளை பிறந்தால் வருமானம், அப்புறம்தான் திருமண வாழ்க்கை. ரொம்ப முக்கியம். ஜாதகம் வருதுங்களா சொல்லிடுங்க, அம்மா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுமா. ஏன்னா சூரிய பகவான் அரசாங்கம், செவ்வாய் பகவான் அதிகாரம், குரு பகவான் பதவி, சனி பகவான் கர்மா. இந்த 4 கிரக அமைப்பு இருந்தால் தான் ஒரு உத்தியோகம் கிடைக்கும். இல்லைன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு யாரெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு அடுத்த ராசி சொல்கிறேன் நான் சரிங்களா? ஸோ அந்த கண்ணியில் வந்து சூரிய பகவானோட அம்சம் பார்த்திங்கன்னா 12 2 இயங்குறதுனால 8ல் போய் உச்சம் அடைகிறதுனால இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்கு கடமையை கட்டாயம் செய்வாங்க. ஏன்னா 2 9க்குண்டான தனபாகியாதிபதி இந்த வீட்டில் பலவீனம் அடைகிறார். இவங்க சொத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் பொழுது கரெக்டாக செஞ்சிடணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா சேர்த்து வைக்க தெரியாது, சம்பாதிப்பாங்க, திரும்பி பார்க்கும்போது 0. எப்படிங்க சம்பாதிப்பாங்க? காலப்புருஷங்க 6, கடன், நோய், வம்பு, வழக்கு, எது நிரந்தரம். புதன் பகவான் வீட்டில் எந்த கிரகம் தசாபுத் நடத்தினாலும் கடன் ஏற்படும், வழக்கு ஏற்படும், வம்பும் ஏற்படும், எதிரியும் ஏற்படும். ஏன்னா அது 6ஆம் இடத்தை இயக்கி ஒரு பாவகத்தில் ஒரு காரகத்தை இயக்காமல் ஒரு கிரகம் போயிடுங்களா? எதுக்கு பிரித்து வச்சுருக்காங்க கிரகத்தை அடிப்படையில்? அதாவது 12 கட்டம் ஒரு மனுஷன் அனுபவிச்சு தான் ஆகணும். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா இல்லைங்களா? யாராவது தருவாங்களா? நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னா ஸ்பீட் பிரேக் இருக்கும்போது நான் தான் எக்ஸ்லேட்டர் க்ளோஸ் பண்ணி பிரேக்கை பிடிக்கணும், வண்டியே பிடிச்சிக்குங்களா? இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதையும் நம்ம அங்கே பார்த்தோம். ஏன்னா யோகாதிபதியான கிரகம் இங்கே வந்து பலவீனம் அடைகிறதுனால
இவங்களுக்கு சொத்துக்களோட வருமானம் வரும்போதே கரெக்டாக கைடு கிடைக்காது. கரெக்டான ஏன்னா 7க்குண்டான பாதகாதிபதி யார்? எங்கள் குரு பகவான் 5ல் வந்து பலவீனமாகிறார், லாபத்தில் போய் உச்சம் அடைஞ்சார். இவங்கெல்லாம் வட்டிக்கு பணம் விடக்கூடாது. ஃபைனான்ஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா டோட்டல் வேஸ்ட். கொடுத்தவங்க ஹாப்பியாக இருப்பான், கொடுத்தவங்க வாங்கி பேக்கெட்டில் போட்டாங்களேங்க, வாங்கினவங்க ஓகே, ஆனால் வாங்க முடியாது. பணம் காசு கொடுத்து வாங்குறதுல கன்னி ராசி லக்னம் ரொம்ப கவனம். சீட்டு போடக்கூடாது. சீட்டெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. கன்னி லக்னம் ராசி கன்னி வருது, சீட்டு போட்டு ஆமாங்க சீட்டு போட்டு இந்த பணத்தை வாங்கிட்டே ஒரு ஜாதகம் காமிச்சிருங்க என்கிட்ட, நீங்கள் கேட்டு பாருங்க. அதுவும் பெண்கள் அமைப்பில் கொண்ட குழுவில் சீட்டு போட்டாங்கன்னா யானை வாயில் போன கரும்பு கோவிந்தா தான் வராது. இப்போ இவங்க என்ன பண்ணணும்? அது பெண்களுக்கு உதவியும் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். மனைவிக்கு தெரியாமையோ அம்மாவுக்கு தெரியாமையோ உதவி பண்ணிட்டாங்கன்னா கெட்ட பேர் வந்துடும். எதுக்காக உதவி அவர் பண்ண நல்ல விஷயம் தான் பண்ணுறாரு, உதவி தான் பண்ணுறாரு. உதவி பண்ணாலும் யாருக்கு உபத்திரம் வரும்னு கேட்டிங்கன்னா கன்னியில் பிறந்தவர்களுக்கு தான். ஹெல்ப் பண்ண போவாங்க, ஆனால் கெட்ட பேர் வாங்கிக்குவோம். அப்போ என்ன பண்ணணும்? அம்மா இருக்காங்களா, மனைவி இருக்காங்களா, அம்மா உங்கள் அக்கா தங்கச்சி பணம் கேட்குறாங்கப்பா, சித்தப்பா சித்தி கேட்குறாங்க, என்கிட்ட பணம் இருக்குது, நீ நான் கொடுக்குறேன், நீ தான் எனக்கு வாங்கி கொடுக்கணும். ஒப்படைச்சிடணும் பொறுப்பு. யார் கேட்டிங்க? அம்மாட்டையும் மனைவிக்கிட்டேயும் ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க வாங்கிக்குவாங்க. நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா யாரை கேட்டு கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க, வருமா ப்ராக்கெட்டில் கொஸ்டினே வருங்களா? அது பிரச்சனை தானே. நாளைக்கு உங்கள் லைஃப்பும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா அது விரையாதிபதி 2ஆம் இடத்தில் பலவீனமாகிறார். நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு யோகம் யோகம். அப்போ யார் இங்கே இருக்கீங்க? அக்கௌண்ட்டில் பணம் போடுங்க. யாரும் இருக்கீங்களா? கண்ணியில் இருக்கீங்களா? அப்போ அக்கௌண்ட் நம்பர் தரேன் சார், பாஸ் பண்ணிடுங்க சரிங்களா? வீட்டில் சொல்லிடுங்க, அதையும் சொல்லிடணும் இல்லைங்க. சரி ஓகே. அடுத்து எடுத்திங்கன்னா துலாம். இந்த துலாம் ராசிக்கு சூரிய பகவானை பாதகாதிபதி. நன்மை செய்ய நினைக்கிறீங்களா? துலாம் லக்ன ராசியில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் மூலம் அதிகமாக யோகம் இல்லை. தந்தை மூலம் யோகம் இல்லை. சொத்து பத்து வச்சுருந்தாலும் போராட்டத்துக்கு அப்புறம்தான், பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு கேஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் சொத்தே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி அவர் தான், பாதகாதிபதி அவர் தான். அந்த ராசிக்குள்ளே பலவீனமாயிடுறார். நேர் 7ஆம் இடத்துல பலமாறார். மனைவியின் மூலம் யோகம் இருக்கும், வாழ்க்கை துணை மூலம் யோகம் இருக்கும். இந்த துலாம் லக்ன ராசியில் பிறந்தவங்க அரசாங்க வேலைக்கு போகக்கூடாது. அப்படியே போகிறதா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டார்ச்சர்ஸ் இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம், பெட்டி கடை வச்சு பொழைச்சிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாங்க? பெட்டி கடை வச்சு பொழைச்சிருக்கலாம். 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். ஒரு பேஸ்மெண்ட்டமான ஒரு ஒர்க் தான் கிடைக்குமோ தவிர அதிகப்படியான போக முடியாது இவங்க. இப்போ துலாம் லக்ன ராசியில் பிறந்தவங்க வேலைக்கு போகாமையே இருக்காங்க. போகும்போதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எழுதிடணும், ஹை போஸ்ட்டுக்கு போயிடணும். போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா சூரிய பகவான் அரசாங்கம். இந்த பேருக்கு யாருங்க? பாதகாதிபதியாக வர்றார். தன் ராசிக்குள்ளேயே பலவீனமாயிடுறார். 7ஆம் இடம் என்னங்க? சமுதாய பந்தம், நட்பு வட்டாரம். உங்களுக்கு 7ஆம் இடம் தானே. கவர்மெண்ட் ஒர்க்கு போயிட்டீங்கன்னா யாருக்காக உழைக்கிறீங்க? மற்றவங்களுக்காக தான் உழைக்கிறீங்க. அப்போ 7ஆம் இடம் அங்கே லாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு அவங்க மூலிமா யோகம் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஹையர் ஆஃபீஸர்ஸ் மூலமாக மன கஷ்டங்கள், மனக்கசப்புகள் கட்டாயம் வரும். லஞ்சம் எல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் போச்சு, சர்வீஸு போச்சு. ஏன்னா செவ்வாய் பகவான் 2 மாரகாதிபதிங்க துலாத்துக்கு. குரு பகவான் தான் பதவிக்கு உண்டான கிரகம். அவர் என்ன? அவர் எதிரி, ஜென்ம எதிரி. இவர் அசுரகுரு, அவர் தேவகுரு. விட்டுருவாருங்களா? வாய்ப்பு கிடைக்கும்போது செஞ்சுருவார் இல்லைங்க, இல்லைங்களா? அப்போ இவர்களுக்கு அதிகமாக அரசாங்க வேலையில் ஜாதகம் வந்தால் சொல்லுங்கள். என்ன காரணம்னா முதல்ல இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா சகிப்புத்தன்மையும் பொறுமையும் யோசிக்க தன்மை இருந்தது. இப்போ பிள்ளைங்களுக்கு இல்லை. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சகிப்புத்தன்மையும் கிடையாது, பொறுமையும் கிடையாது, யோசிக்கவும் மாட்டாங்க. இன்னொன்று, தேவைகள் நிறையா இருக்குது. பொருளாதார தேவை இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்கி போட்டுருவாங்க கல்லாப்பெட்டியில். அதன் மூலமாக சர்வீஸ் பிரச்சனை வந்துடும். அவமானம் ஏற்பட்டால் தாங்க முடியாது அவங்களால. அவமானத்தை அவங்களால, ஏன்னா நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாலும் அவங்க வெளியே பார்க்கக்கூடிய உலகம் வேறு இல்லைங்களா? அதுக்குள்ளே தான் போய் இருக்காங்க தவிர நம்மளை யோசிப்பாங்க நினைக்கிறீங்களா? பிள்ளைங்க வாய்ப்பு குறைவு. அப்போ துலா லக்ன ராசிக்கார வந்தாங்க அப்படின்னா அரசாங்க வேலை வேண்டாம்ப்பா. அதன் மூலம் இல்லை எழுதுறியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுங்க. போகும்போது ஹை போஸ்ட்டு போயிட்டாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான்.
பண்ணிட்டாங்க அப்படின்னா சைன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா ஃபேமிலி தள்ளி போயிருக்கணும், ஃபேமிலியை விட்டு கெஸ்ட்டாக வந்துட்டு போகணும் ஃபேமிலிக்கு. அப்படி போயிட்டா பிரச்சனை கிடையாது. லாபஸ்தானமாக இயங்கும் சூரிய பகவான் எப்படிங்க 7ஆம் இடம் கலத்திரம் இல்லைங்களா? என்ன ஆகுது உங்களுக்கு? ஒரே ஃபேமிலி இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு யோகத்தையும் கொடுத்துரும். என்ன யோகங்க? இளையதாரம். என்ன யோகங்க? ஆண்களுக்கு யோகம்தான், பெண்களுக்கு தானே பிரச்சனை. அப்படிதாங்க. அதனால் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியூரில் போய் இருக்கிறது, மாதம் ஒருக்கா வந்துட்டு போகிறது, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ஃபேமிலி. ஆனால் தசாபுத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வெளியூரில் போய் இருக்காங்க அப்படின்னாவே ஒரு ஆண் ஜாதகத்திலையும் ஒரு பெண் ஜாதகத்திலையும் 8, 12 தசாபுத்தி காலங்களில் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய பெண்ணும் ஒழுக்கமாக இருக்கக்கூடிய ஆணும் தவறு செய்வான். 8, 12 தசாபுத்தி மட்டும்தான் தோணாது. சரிங்களா? அப்போ தான் செய்கிற தப்புன்னு தெரியாதுங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதனால் ஆனால் மனசுக்குள்ளே வருத்தம் இருக்கும். ஏன்னா துலா லக்னம் வந்து பார்த்திங்கன்னா, துலா ராசி என்ன தெரியுங்களா அவங்க கேரக்டர் எப்படின்னா, தான் செய்கிற தப்பை நியாயப்படுத்துவாங்க, அடுத்தவங்க தவிர குத்தி காட்டுவாங்க. உள்ளே யார் இருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேன், சொல்லுங்க. ஓகே, கடைசியாக சொல்லியிருந்துருக்கலாம். சரி சரி, நம்ம தான் எதாக இருந்தாலும் ஓப்பன் டாக்க முதல்ல கொட்டிடுது, அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறது. சரிங்களா? ஆமாம். சரி, ஓகே. அப்போ ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான் இல்லைங்களா, அந்த வீட்டில் உச்சம் அடைகிறதுனால பார்த்தீங்கன்னா தான் செய்கிற தப்பை அழகாக நியாயப்படுத்துவாங்க. தப்பே சொல்ல முடியாது நீங்கள். ஆனால் ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா குத்தி குத்தி காட்டுவாங்க, இன்னொரு தப்பு செஞ்சு அவங்க மாற்ற வரைக்கும் வச்சு செஞ்சுருவாங்க. ஏன்டா இதை பற்றி சொன்னோம், மனசு விட்டு பேசக்கூட முடியாது அவங்ககிட்ட. அதான் துலா லக்னம், துலா ராசி. அடுத்து விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் 10ஆம் அதிபதியாக வர்றார். தனக்கு 6ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு என்ன ஆகிறாருங்க? உச்ச பலமாகிறாரு. 12ஆம் இடத்துல ஈஷ பலம் அடைகிறார். இந்த விருச்சகத்தை கரெக்டாக பார்த்துட்ருக்காரு, என்னவோ சொல்ல போகிறாங்கன்னு இல்லைங்களா? விருச்சகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். ஆனால் உயிர்காரகம் பொருள்காரகம் ஏதோ ஒன்று தான் இயங்கும் சூரிய பகவானை பொறுத்தளவு. உங்களுக்கு தொழில் சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா குடும்பம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா தொழில் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அப்போ எது வேணும் அவங்க தான் சூஸ் பண்ணிக்கணும், குடும்பமாக தொழிலா. மீடியமாக இருக்கலாம் அப்படின்னா ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். தனக்கு 6ஆம் இடத்துல உழைப்புக்கு அஞ்சாதவங்க, சாப்பாடு தூக்கம் 2வது பட்சம்தான், எடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலை. ஏன்னா விருச்சகம் காலப்பு 8 இல்லைங்களா? இந்த விருச்சக ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சூட்சம் கேட்டிங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து கேட்டை 4ஆம் பாதம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டை 3ஆம் பாதமும் அனுஷம் 4ஆம் பாதமும். ஏன்னா அனுஷம் 4 வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷுக்கு 8ஆம் இடத்துக்கு 8ஆக இயங்கும். அனுஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க கட்டாயம் பிரச்சனைக்குள்ளே தான் இருப்பாங்க. பிரச்சனையை விட்டு அவங்க வெளியே வரவே முடியாது. காலப்புருஷருக்கு 8க்கு 8ஆகவே இயங்குதுங்களா அனுஷம் 4ஆம் பாதம். அடுத்து கேட்டை 3 பார்த்திங்கன்னா சந்திரன் தனக்கு 8ஆக வந்து இயங்கும், தனக்கு 8ஆக வந்து இயங்கும். சரிங்களா? அதனால் இந்த 2 நட்சத்திரம் மட்டும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் கோயில் கும்பாபிஷேகம், கோயில் திருச்செந்தூர் வழிபாடு. அந்த கடல் தீர்த்தம் இருக்கு இல்லைங்களா, கட்டாயம் வீட்டில் இருக்கணும். அவங்க தண்ணி அந்த கடல் தீர்த்தம் அப்படிங்கிறது வீட்டில் வச்சு குளிக்கும்போது டெய்லியும் ஒரு மூடி ஊற்றி குளிக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா கும்பம்னா கோபுர கலசம், சந்திரன்னா தீர்த்தம். அப்போ மேலே படக்கூடிய தண்ணீர் இவங்க மேலே விழுந்தாதான் அந்த கேட்டை 3ம் அனுஷம் 4க்கும் பிரச்சனை இல்லை. இவங்க அனுஷம் 4ல் பிறந்திருக்காங்கன்னா வீட்டு பாத்ரூமை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். ஜென்ஸாக இருந்தாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி பாத்ரூமை க்ளீன் பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? கையில் அது எடுத்துட்டாவே 8ஆம் இடம் அது கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, ஏதோ சொல்ல வரீங்க? பாத்ரூமாக க்ளீன் பண்ணணுங்க. ஆமாங்க, அனுஷம் 4. சரிங்களா? சனி பகவான் யாருங்க? சரிங்களா? அதனால் அதே மாதிரி இதில் செவ்வாய் பகவான் ராகு கேதுக்கள் இருக்குது அப்படின்னா அகால மரணங்கள் துர்மரணங்கள் நிறைய கொலை பாதகங்கள் நிறையா இருக்கும்.
அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் விமோசனம் கிடைக்காது. இவங்கெல்லாம் கோயிலுக்கு போனாங்கன்னா சரணாகதி அடைஞ்சிடணும். சாமி வழிபாடு வேறங்க, சரணாகதி வேறு. சிவன் கோயிலுக்கெல்லாம் போனாங்கன்னா என்ன பண்ணணுங்க, உன்னை தேடி வந்துட்டேன்ப்பா, எல்லாமே எனக்கு நீ தான் அப்படின்னு போய் சரணாகதி அடைஞ்சிடணும். வழிபாடுங்கிறது கையெடுத்து கும்புறது, சாமியை ரசிக்கிறது, தேவையை கேட்குறது தான் வழிபாடு முறை. சரணாகதினா உங்களுக்கு வேறு வழியே இல்லை, இது ஒன்று தான் வழி அப்படின்னு போய் விழுந்துடணும். சரிங்களா? அடுத்து தனுசு வீடு. தனுசு தாங்க அடுத்து. எல்லாம் முடிச்சு தான் இருக்கீங்க, தூங்கிட்டீங்களா? தனுசு தானேங்க. தனுசுக்கு யாருங்க? சூரிய பகவான், பாக்கியாதிபதி. தனுசு ராசியில் லக்னத்தில் பிறந்தவங்க அப்பாவின் யோகம் கொஞ்சம் குறைவு தான். அப்பா யோகம் கொஞ்சம் குறைவு தான். கடமையை செய்வாங்க. ஏன்னா 9ஆம் இடமாக இருந்தாலும் தனக்கு 5ஆம் இடத்தில் வந்து உச்சபலமாகிறார். ஆனால் இவங்க அப்பா விட்டு கொடுக்கக்கூடாது, விட்டு கொடுக்க மாட்டாங்க. தனக்கு அப்பா இது செய்யாமல் இருந்தாலும் கூட அப்பா தான் உங்களுக்கு ஹீரோ. 5, 9 ஏங்கியே தீரும். லாபத்தில் பார்த்தீங்கன்னா நீசம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா? தனுசுக்கு லாப வீடு இல்லை உங்களுக்கு, அங்கே என்னாரு? நீசம் அடைஞ்சார். அதனால் அப்பாவை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்பா தான் ரோல் மாடல், அப்பா தான் ஹீரோ. இவங்களை பொறுத்தளவுக்கு சொல்லுங்கள், அப்பா எனக்கு எதுவுமே பண்ணலிங்க அப்படின்னு கோவத்தை காட்டுவாங்க. சொல்லிடுங்க. அப்பாவை நினச்சிட்டு அப்பா பிளஸ்ஸிங் வாங்கிட்டு ஒரு காரியம் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அப்போ தனுசை பொறுத்தளவுக்கு நட்சத்திரம் உத்திராடம் உள்ள இயங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? உத்திராடம் சூரிய நட்சத்திரம் தான். அப்போ 5ஆவது வீட்டில் உச்சம் அடைகிறாங்க, 9ல் வந்து ஆட்சி வீடாக இருக்குது. சரிங்களா? ஆனால் என்னென்னா இந்த குரு பகவான் எடுத்தீங்க அப்படின்னா தனக்கு 2ஆம் இடத்துல பலவீனமாயிடுறார், தனக்கு 8ல் போய் உச்சம் அடைகிறார். அதுதான் காரணம். ஏன் அப்பா மூலம் யோகம் இல்லைன்னா தனக்கு அந்த பாக்கியம் இல்லை. தனுசில் பிறந்தவங்களுக்கு அந்த யோகம் இல்லை. சரிங்களா? ஆனால் நிறையா விஷயம் வந்து அவங்களுக்கு ரோல் மாடல் அப்பாவாக தான் இருப்பாங்க. அதே போல் இவங்களோட குழந்தை வாரிசு வருது இல்லைங்களா? அந்த வாரிசுகளுக்குமே தன் கடமையை கரெக்டாக செய்வாங்க. சொத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா கரெக்டாக வந்து பத்திரப்பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்தான் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கணும். சனி பகவான் உயில் சொத்து. தன்னோட குடும்பஸ்தானத்தில் போய் குரு பகவான் பலவீனமாயிடுறார். சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வருவார், 2ஆம் இடத்துக்கு 8ஆக வருவார் இல்லைங்களா? அங்கே உத்திராடம் மேங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ சொத்துக்கள் வந்து என்ன பண்ணக்கூடாதுங்க, எடுத்ததுமே நீங்கள் பிரித்து கொடுத்துடக்கூடாது. உங்கள் கிட்ட தான் குடுமி இருக்கணும். உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு போகிற மாதிரி தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்லாம் டோட்டலாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் அதையும் அங்கே பார்த்துக்கணும். சரிங்களா? சொத்து சம்பாரித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தேவையான விஷயத்தை தேவையான இடத்துல கரெக்டாக அவங்க பாகம் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்க வந்து இவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் ஏமாற்றப்படுவார். அது சின்னவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம். என்ன காரணம்? செவ்வாய் பகவான் விரையாதிபதியாக வராரு, 2ஆம் இடத்துல உச்சமாக வராங்க. பங்காளிகள் மூலமாக, அண்ணன் தம்பினா பங்காளி தானே உங்களுக்கு. ஒருத்தருக்கு லாபம், ஒருத்தருக்கு விரயம். ஆனால் இவங்க கேட்கக்கூடாது. கேட்காம இருந்துட்டாவே செவ்வாய் பகவான் கொடுப்பார். ஏன்னா உச்சம் இல்லைங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்தளவுக்கு பிடிச்சிக்கலாம். அண்ணன் ஏமாற்றிட்டாங்க, தம்பி ஏமாற்றிட்டாங்க, உனக்கு கிடைக்கல அமைப்பு இல்லை, சம்பாரிச்சிக்கலாம். அடுத்து மகரம். மகரத்துக்கு சூரிய பகவான் யாருங்க? வச்சு செய்வாருங்களா? பிரச்சனை தானே இல்லைங்களா? இவங்க அரசாங்க வேலைக்கு போகலாமா? மகர லக்னம் மகர ராசிவத்தை பிறந்திருக்காங்க அப்படின்னா சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வரதுனாலையும் செவ்வாய் பகவானே பாதகாதிபதியாக வரதுனாலையும் குரு பகவான் ஜென்ம எதிரி. அப்போ இவங்களுக்கும் அரசாங்க வேலை கூடாது. நிறையா ஜாதகம் இருக்குது, போயிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எத்தனை ஜாதகம் உங்களுக்கு வேணும்? வேலையே வேண்டாம்ப்பா, ஏதோ ஒரு பக்கம் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இவங்களுக்கும் கவர்மெண்ட் செட் ஆகாது. நிறைய மன உளைச்சல் இருக்கும். அப்படி போகிறாங்க அப்படின்னா குடும்பத்தோட சுச்சுவேஷனுக்காக மட்டும்தான் போவாங்க. கேட்டு பாருங்கள், அரசாங்க வேலையில் இருக்கீங்க, நல்லா காலையில் எழுந்து ஹாப்பியாக போகிறீங்களா, சந்தோஷமாக போகிறீங்களா வேலைக்குன்னு, ஏன்பா அந்த வேலையை கேட்குற? மன கஷ்டம், மன உளைச்சல் கட்டாயம் இருக்கும். வேறு வருமானம் இல்லை, என்ன பண்ணுவாங்க? போய் தான் ஆகணும். அங்கே போய் கையை கட்டி நிற்கணும், 4 பேர் முன்னாடி அவமானப்படணும், பிரச்சனை இருக்கும், சங்கடம் இருக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் ஐடியா பண்ணலான்ட்டு சப்போர்ட்டு கிடைக்காது அவங்களுக்கு. மகரத்தில் பிறக்கிறவங்களுக்கு
இவங்க கீழே விழுந்தாங்கன்னா அவங்களே தான் எந்திரிக்கணும். பக்கத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, கை கொடுத்து தூக்க மாட்டாங்க. ஏன்னா காலபுருஷன் 10 தன்னோட கர்மத்தை அனுபவிக்க தான் பிறந்திருக்காங்க. தன்னோட போன பூர்வ ஜென்ம கர்மா தான் இந்த பிறப்பு நமக்கு. வேறு இருக்குங்களா? அப்போ 10ஆம் இடத்துல வந்து பிறந்தாங்கன்னா சனி பகவான் தனக்கு 4 போய் நீச்சம் அடைகிறார், தனக்கு 10 உச்சம் அடைகிறார். அந்த வீட்டுக்கு தன்னோட கர்மம் என்ன அதை கழிக்கு தான் பிறந்திருக்காங்க. மகர லக்னம் மகர ராசி. 8 குணகிரகம் தான் வந்து அவங்க உச்சம் அடைகிறாரு. பாக்கியாதிபதி நீச்சம் அடைகிறார் அந்த வீட்டுக்குள்ளார். எப்படி பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு? கிடைக்குங்களா? நிறையா விஷயங்களில் தெரிஞ்சே இழந்துருவாங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி கொடுத்தாதான் வளர்ச்சி. யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க. அன்றைக்கி எங்கள் மாமா மட்டும் வச்சுக்கோங்க, நான் இந்தளவுக்கு இல்லைங்க, எங்கள் சித்தப்பா அன்றைக்கி சொல்லலை இந்த வரைக்கும் இல்லை, கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவேன். என் ஃப்ரெண்டாக அன்றைக்கி இல்லைன்னா இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாக இருக்கும். என் நட்சத்திரம் திருவோணம் முழுசே எங்குது இல்லைங்க. வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கார். தாய் மாதிரி தான் மனைவி இருப்பாள். தாய் எப்படி பார்த்துக்கிறாங்க? ஊட்டி விடுறதுலேருந்து இல்லைங்களா, தலைக்கு எண்ணெய் வச்சுருந்து எல்லாமே பண்ணிக்குவாங்க இல்லைங்களா. அப்போ தாய் 7ஆம் இடத்திற்கு இது 4ஆம் இடம். தாய் மனைவி வந்து பார்த்திங்கன்னா தாயாக இருப்பாளே தவிர தாரமாக இருக்க மாட்டாள். தாம்பத்தியம் குறைவு அந்த வீட்டுக்கு, சரிங்களா? ஏன்னா சுக்கிர பகவான் எடுத்திங்கன்னா பாக்கிய நீச்சம் அடைஞ்சிடுறார். 3ஆம் இடமான போக உச்சமாக இருந்தாலும் கூட போகம் குறைவு அவங்களுக்கு. ஏன்னா அந்த வீட்டு அதிபதி இந்த நீச்சமாக இருங்களாங்க. எண்ணங்கள் வராது, ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. கேட்டு பாருங்க, கணவன் மனைவி உறவு நட்பு ரீதியாக மட்டுமே இருக்கும். யாரெல்லாம் கேட்க போகிறீங்க? கேட்டுட்டு எனக்கு சொல்லணும். நீங்கள் இல்லைன்னா வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த கமெண்ட்ஸ்லேயும் சொல்லணும் இல்லைங்களா. எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்க, ஒரு லைக் பண்ண மாட்டாங்க, கமெண்ட்டும் போட மாட்டாங்க. என்ன காரணம்? கௌரவ குறைச்சலாக இருக்க மாட்டிருக்காங்க இல்லைங்களா. நிறைய நான் அஸ்ட்ராலஜியே பாருங்கள் பார்க்குறாங்க, நமக்கு ஃபோன் பண்ணிலாம் வாழ்த்துவாங்க. சூப்பராக சொன்னீங்கம்மா, நிறைய விஷயம் அப்படியே எனக்கு நல்லா இருந்ததுமா, அழகாக சொன்னீங்க, எப்படிம்மா எல்லாம் கேட்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்காது. ஒரு லைக் கொடுக்குறதுக்கும் ஒரு ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் தரத்துக்கும் யோசிக்கிறாங்க. ஆனால் இலவசமாக எல்லாத்தையும் எதிர்பார்க்குறாங்க. கொடுத்தா தானே நமக்கு கிடைக்கும். எதுவுமே கொடுக்காம கிடைச்சிருங்களா? பிரபஞ்சம் என்ன சொல்லுது? நீ என்ன கொடுக்குற அதுக்கு திருப்பி வாங்கிக்கும், கொடுத்தா கிடைக்கும். ஆனால் கொடுக்குறதுக்கு யாருக்கும்? அப்போ இத்தனை பேர் இத்தனை லைக் வந்துடணும், இத்தனை ஷேர் வந்து இத்தனை கமெண்ட் எனக்கு வந்துடணும். கொடுத்துருவீங்களா? தேங்க்யூ. ஓகே, அடுத்து என்ன வீடுங்க? கும்பம். கும்பத்துக்கு சூரிய பகவான் யாருங்க? 7. வாழ்க்கை துணை மூலம் தான் யோகம் உங்களுக்கு. ஏன்னா தன்னோட முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன ஆகிறாங்க? உச்ச பலமன். 9ஆம் இடம் தான் பாக்கியஸ்தானம், 9ஆம் இடம் தான் பாதகஸ்தானம். அப்போ வாழ்க்கை துணையோட குடும்பத்தை இவங்க கரெக்டாக பார்த்துக்கணும். வாழ்க்கை துணையோட குடும்பம், மாமனார் மாமியாரா அம்மா அப்பா மாதிரியே பார்த்துக்கோங்க. பார்த்தா தான் உங்களுக்கு அது பாக்கியஸ்தானமாக இயங்கும், இல்லைன்னா பாதகமாக இயங்கும். சிம்பிள் கான்செப்ட். பாக்கியம் வேணுமா பாதகம் வேணுமா? பாக்கியம் தான் வேணும். அப்போ என்ன பண்ணணும்? வாழ்க்கை துணையோட மாமனார் மாமியாரா நல்லா பார்த்துக்கோம். அதே மாதிரி இவங்க வந்து குறையுள்ள இடத்துல எடுக்கணும். பெண்ணு மாப்பிள்ளையை கொடுத்தாலும் சரி, பொண்ணை கொடுத்தாலும் சரி, நிறைஞ்ச வீட்டில் கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா காலப்புருஷருக்கு இது பாதக வீடு. காலப்புருஷருக்கே கும்ப வீடு என்ன வீடுங்க? பாதக வீடு தானுங்க. சரத்துக்காக தானே பாதக வீடு. 11 என்ன வீடு? லாபமும் அதுதான். அப்போ குறையுள்ள இடத்துல நீங்கள் பொண்ணு எடுக்கும்போது நீங்கள் ஹீரோ. நிறைஞ்ச வீட்டில் பொண்ணு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஜீரோ. ஹீரோவா ஜீரோவா? ஹீரோ தானே. எல்லோரும் ஹீரோ தாங்க அவங்க லைஃப்குள்ளார. கம்மியாக இருக்கே ஆமான்னு சொல்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள். எல்லோரும் ஹீரோ தான், சரிங்களா? அப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய பகவான் 3ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா. அங்கே சனி பகவான் பலவீனமாகிறார். அவரே உங்களுக்கு விரையாதிபதி. குரு பகவான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பாதிபதி 6ல் போய் என்ன ஆகிறாரு? உங்களுக்கு உச்சமாகிறாரு. அப்போ 7வது வீட்டுக்கு குரு யாருங்க? 12ஆக வராரு. குடும்பாதிபதி 7ஆம் வீட்டு 12ஆக வராரு இல்லைங்களா. அப்போ 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே நீச்சம் அடைகிறார். அப்போ உங்களுடைய சிங்கிள் பேரண்ட் வீட்டில் பொண்ணு எடுக்கும்போதோ பொண்ணு கட்டும்போதோ என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குடும்பத்தை நீங்கள் பார்த்துக்குவீங்க. உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். நிறைஞ்ச வீட்டில் பொண்ணு எடுத்துட்டிங்கன்னா அந்த பொண்ணு தான் உங்களுக்கு புருஷனாக இருக்கும்.
அந்த ஆண் மனைவியாக இருக்கணும். அதுதான் விஷயம். சரிங்களா? நான் சொல்கிறத கேளுங்க, ஒரே வார்த்தை தான். ஏன்னா 3ஆம் வீட்டில் அங்கே முயற்சி ஸ்தானம், அந்த என்ன அது உங்களுக்கு பலவீனமாயிட்டார். அந்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். காலபுருஷ அடிப்படையில் வரக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டாவே சொல்லிடலாங்க பலன். சரிங்களா? அப்போ குறையுள்ள வீட்டில் இவங்க பெண் எடுப்பதும் பெண் கொடுப்பதும் சிறப்பு. 2 பசங்க இருக்காங்கன்னா மூத்த பையனுக்கு கொடுக்கக்கூடாது, சின்ன பையனுக்கு தான் பொண்ணு கொடுக்கணும். ஒரு குடும்பம் தலையும் ஒரு குடும்பம் தலையாது. ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க தான் பிரச்சனை கிடையாதுங்க, அது ஈவன். சரிங்களா? பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கல்யாணம் பண்ணி நாங்கள் ஃபாரின் போகணுமா, டாட்டா பாய் காமிச்சிருங்க, ஹாப்பி லைஃபை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் அவங்க லைஃப்பில் உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. கும்ப லக்னம் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்க ஜாதகம் வருதுன்னா திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்கும்போது உள்ளே என்ட்ரு ஆகாதீங்க. ஏன்னா உள்ள ராகு முழுசாக இயங்கிட்டு இருக்கார். சனி பகவானுக்கும் ராகு சொந்த வீடு தான் உங்களுக்கு கும்ப வீடு, மற்ற எந்த கிரகத்துக்கும் இடம் கிடையாது. மற்ற எந்த கிரகத்துக்கும் அந்த வீட்டில் இடம் இல்லை. ராகு முழுசாக பேராசை தானே உங்களுக்கு, நன்மையாகவும் இயங்கும் தீமையாகவும் இயங்கும். ராகு தானே நெகட்டிவாக கொடுத்தா நெகட்டிவாக எடுத்துக்குவார், பாசிட்டிவாக கொடுத்தா பாசிட்டிவாக எடுத்துக்குவார். நம்ம என்ன கொடுக்குற விஷயமா பல மடங்காக பெருகும். அதனால் இவங்க லைஃப்குள்ளார அதே மாதிரி மனைவிக்கு இவங்க துரோகம் பண்ணக்கூடாது. மனைவிக்கு சொத்துக்கள் எல்லாம் வாங்குறாங்கன்னா தெரிஞ்சிடணும் குடும்பத்துக்கு. சொத்துக்கள் மறைச்சிட்டாங்க அப்படின்னா மறைத்த சொத்து மக்களுக்கு உதவாதுங்கிற பழமொழி கும்பத்துக்கு மட்டுமே பொருந்தும். செவ்வாய் பகவான் எங்கே உங்களுக்கு உச்சம் அடைகிறாரு? கர்மாதிபதியே 12ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார், குடும்பாதிபதி நீசம் அடைகிறார். சொத்து யாருங்க? செவ்வாய் தானே உங்களுக்கு. இடம் மனை நிலம் வான் எல்லாமே சொத்து உங்களுக்கு செவ்வாய் தானே உங்களுக்கு. சொத்துக்களை மறைக்கக்கூடாது கும்ப லக்ன ராசியில் பிறந்தவங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க மனைவி கிட்ட, உனக்கு என்ன வேணும், சமையலுக்கு வீட்டுக்கு வேணுமா, எல்லாம் வாங்கி போட்டேன் பார்த்துக்கோ செஞ்சுக்கோ, வேறு என்ன வேணும், பேக்கெட் பண்ணி வேணுமா, செலவு காசு வேணுமா, அப்படின்னு தான் கேட்பாங்க. 2ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் உங்களுக்கு. எப்போ நீங்கள் மனைவியை மதிக்கிறீங்களோ அப்போ தான் சிறப்பு. ஆனால் கேட்டு பாருங்கள், மனைவிக்கு உண்டான முழுமையான இடம் கொடுக்க மாட்டாங்க. யாராவது இருக்கீங்களா? நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்களா எப்படிங்க சொல்லுவாங்க? அப்படி தானே பாசிட்டிவாக சைடு கைத்து சொல்லுவீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அனுபவமாடா? தேங்க்யூ. எல்லாருமே கிளாப் பண்ணணும். 4 பேர் மட்டும் கிளாப் பண்ண எப்படிங்க? ஓகே. அப்போ சொத்துக்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஏன் சொத்து மறைக்கூடாதுன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துல நீசம் புதன், அவர் தான் 5. சொத்தை மறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்புறம் யாரும் உங்களுக்கு கொடுப்பாங்களா? கொண்டு கடன் கொடுத்துட்றீங்க, கொண்டு கொடுப்பாங்களா? நான் கடன் வாங்கியிருந்தேம்மா, என்னங்கம்மா நான் கொடுப்பாங்களா? அப்பா போயிட்டான்ப்பா, நமக்கு மிச்சம். உண்மை தானுங்க. எத்தனை பேர் உதவி பண்ணுவாங்க? கேட்டும் உதவி கிடைக்காத காலத்தில் எனக்கெல்லாம் கேட்காமையே கிடைச்சிது. அதுக்காக நான் பரணிபார் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய பையனோட படிப்பு செலவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேட்கவே இல்லை, அவரோட மாணவர்கள் மூலமாகவும் நிறையா பேர் கேட்டு உதவி பண்ணியிருந்தார். என்ன நன்றியும் வாழ்த்தும் சொல்லிடணும் அப்பப்போ, இல்லைங்களா? தேங்க்யூ. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்லிடணும். அடுத்து மீன வீடு பார்த்தீங்கன்னா காலபுருஷருக்கே 12ஆம் இடம் இல்லைங்களா? 12ஆம் இடத்திற்கு குரு பகவானுக்கு சூரிய பகவான் யாருங்க? 6. அப்போ இவங்க பேரில் கண்டிப்பாக கடன் இருக்கணும். கடன் இருந்தால் நோய் இருக்காது, கடன் இருந்தால் நோய் இருக்காது. சரிங்களா? அப்போ சொத்துக்கள் மூலம் பிரச்சனை கட்டாயம் இருக்கும். 12ஆம் இடம் மீனம் பார்த்திங்கன்னா தான் வளர மாட்டாங்க, தான் எந்த இடத்துல இருந்தாலும் வளர்த்தி விட்டுருவாங்க. ஏன்னா மீனோட குணம் என்னங்க? தண்ணியில் விட்டிங்கன்னா அழுக்கு, அந்த பாசி, அந்த பூச்சி சாப்பிட்டுட்டு சுத்தமாக வச்சுக்கும் அந்த இடத்த. அதுதானே மீனோட வேலைங்க. மீனுக்கு என்ன தெரியும்? தான் இருக்கும் இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் எங்கே போய் எந்த வேலைக்கு போகிறோமா ரொம்ப சின்சியராக இருப்பாங்க, ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. வேலையை முடித்து சாப்பாடு தூக்கம் எல்லாம் அப்புறம்தான், அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயம். தனக்கு உடம்பே வச்சுக்கோங்க, நல்லா இல்லாட்டியும் கூட என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு போய் உட்காந்து தூங்கலாம், உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம், இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர நான் ஹெல்த்தை பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா சூரிய பகவான் 2ஆவது வீட்டில் உச்சம் இல்லைங்களா? 8ல் போய் நீசம் அடைகிறார். தன்னை பராமரித்து கொள்ள தெரியாது. 6க்கு 8ல் உட்காந்து எப்படி இருக்குங்க? நீசமாகும் போது சேமிப்பு இருக்காது, கையில் வருதா செலவு பண்ணிடுவாங்க. என்ன வேணும், வீட்டுக்கு என்ன வேணும், ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன வேணும், அம்மாவுக்கு என்ன வேணும், பிள்ளைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. எதுலேயுமே குறை இருக்காது, எதையும் வச்சுக்க தெரியாதுங்க.
அதுக்கப்புறம் சரி நம்ம இந்த ஜென்மத்தில் தானே அண்ணா பிறந்திருக்கோம், தங்கச்சியாக பிறந்திருக்கோம், கடமையை செய்யணும், செஞ்சிடலாம், பரவாயில்ல, நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கோம், கொடுக்கலாம். தன்னால் கொடுக்க முடியாட்டியும் மற்றவங்ககிட்ட கேட்டு வாங்கியது. ஏன்னா காலப்புருஷக்கே 12ஆம் இடங்க, வச்சுக்க தெரியாதுங்க. ராசி மீனத்தில் யார் இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? ஓகேங்க. ஓகே, தெரியாது. ஏன்னா குரு பகவான் தனக்கு 5ல் இதில் ஒரு கௌரவமும் இருக்குது. 5ஆம் இடம் புகழ் இல்லைங்களா? புகழ்ந்துட்டா போதும், என்ன வேணும் பண்ணி கொடுத்துருவார். புகழ்ந்துட்டா சரிங்களா? குரு லாபத்தில் போய் குரு நீசம் அடைகிறாருங்க. லாபம் எதிர்பார்க்க மாட்டாங்க. என் கடமைப்பா, நான் செய்கிறேன்ப்பா, அவ்வளோதான். சரிங்களா? இவங்க இடத்துக்கு போனாங்கன்னா அந்த நடந்துடும் காரியம். இவங்க கூட போனாங்கன்னா நடக்கும் காரியம். யாராவது வேணால் கூட்டிகிட்டு போங்க. சரிங்களா? அவரே டிஃபன் வாங்கி தருவார், டீசலில் பேக் அவரே போட்டுக்குவார். ஒரு வாட்டி மட்டும் பாராட்டி பாருங்க. அவரே என்ன பண்ணுறீங்க, நானே வரண்டு வந்துடுவார் அவர் வண்டி எடுத்துகிட்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மீனத்தில் வந்து அமைப்பு. ஸோ சூரிய பகவான் போது கடன் கட்டாயம் இருக்கணும். அவங்க ஃபேமிலிக்குள்ளே பார்த்திங்கன்னா இதய நோயில் இருந்தவங்க, கேன்சரில் கட்டாயம் இருப்பாங்க. பெரிய பெரிய வியாதிகள், பரம்பரை வியாதிகள் இருக்கும். ஜீனில் வரக்கூடிய, ஜெனட்டிக்கில் வரக்கூடிய ப்ராப்ளம் கட்டாயம் இருக்கும். ஏன்னா 6 இல்லைங்களா? 2 8 இயங்குது. குடும்பமும் 8ங்கிறார். 8ன்னு என்னங்க? அஷ்டமஸ்தானமில் பார்த்து நிறைய விஷயம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்கு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, பிராஸ்டியூஷன், ஸ்மக்லிங்கு, வீணான விபத்து, அடிப்படுறது, அடிக்கிறது, ஆக்சிடென்ட்டு, இன்சிடென்ட்டு, தற்கொலை எண்ணம் வருது, கொலை பண்ண தூண்டுறது, அவமானம், அழுகை, எல்லாம் 8ஆம் இடம் தான். அதில் என்ன தான் ப்ளஸ் இருக்குது? அதிர்ஷ்டம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் 3 முறை வரும். அந்த அதிர்ஷ்டத்தை அவங்களுக்கு கிடைக்கணும்னா அவங்களுக்கு லக்கு வேணும். அதிர்ஷ்டம் வரும்போது நமக்கு யோகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கைக்கே தெரியும், நம்ம கூட முயற்சி எடுப்போம். அப்போ ஒவ்வொரு ஜாதகருக்கும் 3 முறை அதிர்ஷ்டம் இருக்குது. அது 8ஆம் இடம். வெளிநாட்டு பயணம். சில பேர் கடனை உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க, அதுவே பெரிய கடன் ஆகிடும். போயிட்டு வந்துட்டு நான் வெளியூர் போனதாங்க பிரச்சனையே வந்தது, கடன் இதுக்காக தான் வாங்கினேன். ஆனால் ஒரு சிலர் போனால் க்ரீன் கார்டே வாங்கிடுவாங்க. 8ஆம் இடம் அப்படி இயங்கும். ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. 2வது புதையல். 100 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தர் கிடைக்கும். ஏன்னா புதையல் இருக்குதுன்னா அங்கே பூதம் இருக்கும் இல்லைங்களா? பூதத்தை ஏமாற்றணுன்னா அதுக்கு ஒரு யோகம் வேணும். புதையலும் இருக்குது. அது 100 பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். 10 பேர் முயற்சி பண்ணாங்கன்னா இவருக்கு லக்கு இருக்கும்போது இவர் ஈஸியாக போய் எடுத்துக்குவார். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம். இன்னொரு கருத்து வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வழிபாடு சொல்லியிருக்கேன். சிவன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? ஆதித்ய கிருதை மந்திரம் படிக்கிறதும், சிவபுராணம் தினமும் கேளுங்க. சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா அழிக்கும் கடவுள். நம்மளுடைய அகந்தை, அகங்காரம், திமிரு, ஆணவம் எல்லாத்தையும் அழிக்கும் கடவுள் யாருன்னா அங்கே போகும்போது தன்னடக்கமாக போகணும். பெருமாளை பார்க்க போகிறீங்களா, அவர் அழகாக ரசிக்க போகணும். அவர் அலங்கார பிரியர். நீங்கள் நின்று ரசிச்சிங்கன்னா போதும், என்ன வர வேணும் தூக்கி கொடுத்துருவார். அதுதான் பெருமாள். காலில் இருந்து அதே பாதத்திலிருந்து மேலே வரைக்கும் ரசித்து பாருங்க, கொடுத்துருவார். ஏன்னா அலங்கார பிரியர். அவர் பார்த்தாவே போதும் கொடுத்துருவார். ஆனால் சிவன் அப்படி கிடையாது. போய் சரணாகதி அடையணும். எனக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நீ ஒன்று போதும் சொல்லிட்டாவே அனைத்து யோகத்தையும் கொடுப்பார் சூரிய பகவான். சிவன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு வந்து கிரிவலம் ரொம்ப சிறப்பு. யாருக்கெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் இருக்கோ, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையோ, கிரிவலம் அனுப்பிச்சுடுங்க. 6 8 லக்னம் ராசி இருக்கா, திருச்செங்கோடு கிரிவலம் பெஸ்ட்டு. எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் போவாங்க, கீழே விலகு சுற்றிட்டு வந்துடுவாங்க. தப்பு. முதல்ல போய் அப்ளிகேஷன் கொடுக்கணும். நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு அப்ளிகேஷன் கொடுத்தா தானே அவர் செக் பண்ணுவாருங்க. கீழே போய் விலகு சுற்றிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு மாலை வாங்கணும், ஒரு முழம் மல்லிகைப்பூ வாங்கணும். சரிங்களா? நேராக மேலே போய் உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் போய் அப்ளிகேஷன் போட்டுட்டு சாமியை சுற்றி வந்து வெளியே உட்காந்து கணவன் தன் மனைவிக்கு தலையில் பூ வச்சுடணும், மல்லிகைப்பூ வச்சுடணும். ஒரு முழம் அதை வாங்குறீங்க, ஒரு மாலை, ஒரு முழம் மல்லிகைப்பூ. தேங்காய் பழம் வாங்க உங்கள் பிரியம், விளக்கு போகிறது உங்கள் பிரியம். ஒரு மாலையும் மல்லிகைப்பூ ஒரு முழம் வாங்கணும். ஏன்னா அங்கே வந்து ஈருடலாக இருந்தாலும் ஒரு உயிராக இருக்காங்க இல்லைங்களா? அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கூட ஈகோ விட்டு போகும். கையால் பூ வைக்கும்போது மனைவி ஈகோ குறைஞ்சிருங்க. உண்மை தானேங்க? கனகா கூப்பிட்றேன். கையால் எத்தனை பேர் பூ வாங்கி தராங்க வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது? கேட்டால் வாங்கி கொடு, 50 ரூபா மிச்சம்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா? இவங்க நினைப்பாங்க
வெளியே கூட்டு வந்துட்டா மனுஷன் ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தாரு, அவராக வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் ஈகோ. கேட்கவும் தெரியல, கேட்காம செய்யவும் தெரியல. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? அங்கே ஒரு முளம் மல்லிகைப்பூ வைக்கும்போது மனைவி ஈகோ கட்டாயம் குறையுங்க. சரிங்களா? ஹஸ்பண்ட் பிரச்சனை வருதுன்னா கட்டாயம் அமுச்சுடுங்க. அங்கே போயிட்டு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ திருமண வாழ்க்கைன்னா 7ஆம் இடம் எடுத்துக்கலாம், 7வது படிக்கட்டில் விளக்கு போடணும். தொழில் சிறப்பு என்ன 10வது படிக்கட்டில் விளக்கு போடணும். சரிங்களா? விரயம் இல்லாமல் கடன் பிரச்சனை அது ஏற்ற மாதிரி 12 விளக்கு, அந்த 12 படிக்கிட்ட பிரித்து விளக்கு போட்டுக்கோங்க, சுற்றி வாங்க. அதே மாதிரி கிரிவலம் போகும்போது ஊர் நாயம் உலக நாயமெல்லாம் பேசக்கூடாதுங்க. ஹெட்ஃபோன் இருக்கா, ப்ளூடூத் இருக்கா போட்டுக்கோங்க, சிவபுராணம் போடுங்க, 1008 நாமாவளி இருக்குது, அதை போட்டுட்டு என்ன பண்ணணுங்க, பஞ்சாட்சர மந்திரம் இருக்குது, அதை கேட்டுட்டு தான் என்ன பண்ணணுங்க, எண்ணம் மனம் செயல் ஒன்றே இணங்கி இருந்தால் மட்டும்தான் வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், கைமேல் பலன் கொடுக்கும். நம்ம இங்கே கிரிவலம் போகிறோம், ஆனால் என்ன பண்ணுறோம் நம்மங்க, அங்கே பிரச்சனை இருக்குது இங்கே பிரச்சனை இருக்குது, பிரச்சனையே பேசிட்டு போனால் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? எண்ணங்களுக்கு ஏன் சொன்னாங்க வலிமை அதிகம் அப்படின்னு? எண்ணம் போல் தானே வாழ்க்கை. அதனால் எண்ணங்கள் முதல்ல சிறப்பாக இருக்கணும். அதனால் இந்த சூரிய பகவான் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களை தரட்டும் என்று மனதார வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேங்க, நாங்கள் தேசிய ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை இந்த வார சிறப்பு ஆசான் யாருன்னு ஒரு இலவச வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து கலந்துக்கோங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை தோறும் அறமும் ஆரோக்கியம் சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ் நடத்திட்டு இருக்கோம் ப்ரோக்ராம் ஒன்று. சரிங்களா? இப்போ ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? அதனால் நாள்பட்ட வியாதிகள் எதுவாக இருந்தாலும் அதை சப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். எல்லோரும் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, ஒரு நிமிஷம் மொபைல் எடுத்துக்கோங்க. அந்த ஊட்டச்சத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுத்துட்றேன். 119 கால்குலேட்டரில் போடுங்க. 119 போட்டிங்களா எல்லோரும்? சின்ன கால்குலேஷன். சரிங்களா? அதாவது நம்ம ஹெல்த்துக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 119ங்கிற நியூட்ரிஷன் கிடைக்கணும். நம்ம என்ன வேணும் உடம்புக்கு? 119 நியூட்ரிஷன் வேணும். WHO சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் சொல்லியிருக்காங்க, ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க 92 சத்தை நம்ம உடம்பே கொடுக்குதுங்களாம். எல்லாத்துக்கும் 92 நம்ம உடம்பே கொடுக்குது. 117 மைனஸ் பண்ணிக்கோங்க, 92 27. எல்லாத்துக்கும் கேன்சர் கரெக்டாக இருக்குங்களா? இந்த 27 அப்படிங்கிறத நம்ம வெளியிருந்து கொடுக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒரு நாளைக்கு 27 சத்து கொடுத்தா மட்டும்தான் நமக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே என்னாச்சு, கெமிக்கல் ஆகிடுச்சிங்களா? ஊட்டச்சத்து இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது இல்லை. அந்த 27 நான் கொடுத்துட்ருக்கேங்க. அதன் மூலமாக நாள்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வாரம், சரிங்களா, அதில் குறிப்பிட்ட மாதம் அதை எடுத்து நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்போ 27 கொடுத்தோம்னா எந்த வித பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக வெளியே வரலாம். நாள்பட்ட வியாதி, அந்த கேன்சரே குணப்படுத்தியிருக்கேன், குழந்தைங்களுக்கு குழந்தை கிடச்சிருக்கு. ஸோ ரிசல்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா தான் இது ஒரு லெவலில் பண்ணணும் அப்படின்னு லைவ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதய நோய்கள் அறிகுறிகள் சொல்லிட்டு தான் எங்கள் ஸ்பான்சர் வந்து பேச வராரு. அவர் காரைக்குடியில் இருக்கார், கார்த்திகேயன் ஒரு பேர். ஏன் ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் தேவை இல்லைங்களா? ஒரு விளக்கம் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஃபுட்டு வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, விட ஒரு விஷயத்தை கேட்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் இல்லைங்களா? அதற்கான முயற்சி தான் இது. சரிங்களா? என் நம்பர் சொல்கிறவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க ஈரோட்டில் ஆஃபீஸ் இருக்குது, ஜாதகமும் பார்த்துட்ருக்கேன், சப்ளிமெண்ட்ரியும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? திருவருள் மீனாட்சி வெங்கடேஷன் என்னோடய பெயர். ஃபோன் நம்பர் 9095521564. மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேங்க, 9095521564. அனைவருக்கும் பிரபஞ்சம் அனைத்து விதமான யோகத்தையும் தரட்டும் என்று மனதார வாழ்த்துகள் கூறிக்கொள்கிறேன். வாழ்த்துகள், வாழ்க வளத்துடன்.